வணக்கம். Rio Stock Market Academy. Welcome to all. This channel we start only for educational purpose. சரி, ஓகே. இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நிஃப்டி ட்ரேட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 86 பாயிண்ட் மைனஸ். ஆமாங்க, இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் எல்லாம் பார்த்துட்டு 20% பார்த்துட்டு நிஃப்டியெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் எப்படியோ மைனஸ் ஓப்பன் ஆகும் அப்படி தான் சொல்லி எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட் நியரஸ்ட் மைனஸ் காட்டினா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே அது அப்படியே ரெக்கவர் ஆகி ஃப்ரீ மார்க்கெட்டாகவே க்ளோஸ் பண்ணிட்டு 200 பாயிண்டில் ஓப்பன் ஆச்சுங்க. அப்படியே அங்கேருந்து கன்சல்டேஷன் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நிஃப்டி 90 பாயிண்ட்டுக்கு மேலேயே ப்ளஸில் ட்ரேட் ஆனால். ஸோ ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி இல்லைங்களா, மைனஸ்லேருந்து அப்படியே ப்ளஸ் கொண்டு வந்துட்டு திருப்பி மைனஸ் 86 பாயிண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ 24,768 24,800க்கு கீழே தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி 400 பாயிண்ட் எல்லாம் காலையில் மைனஸ் காட்டினா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி 200 பாயிண்ட் நியரஸ்ட்டு ப்ளஸ்ஸும் காட்டினான். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 795 அந்த ரேஞ்சில் இருந்தோம் 803 வந்துட்டா. பேங்கிங் ஸ்டாக்லாம் சரி நல்லா ஏறுதுன்னு பார்த்து திருப்பி பார்த்தீங்கன்னா மைனஸுக்கே கொண்டு போயிட்டா, 200 பாயிண்ட் மைனஸ். ஏன்னா இந்த மந்த்லி எக்ஸ்பைரிங்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட்டும் பயங்கர வால்டைலாக இருக்கும். ஸோ அது பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 55,961 56,000க்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான், 188 பாயிண்ட் மைனஸில். சென்செக்ஸ் அதே மாதிரி 296 பாயிண்ட் மைனஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, 81,185. இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரிங்னால நல்லா வாலட்டைல் இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கு இந்த ட்ராரிஃபோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், ஏன்னா நாளைக்கு வீக்கெண்ட் இல்லைங்களா, அதனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காலையில் பார்க்கலாம். இதனுடைய எஃபெக்ட் காலையில் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா மைனஸு, HDFC பேங்க்கு 7 ரூபா மைனஸு, ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் தான் இருக்கான். ஜியோ ஃபினான்ஸ் இன்றைக்கி 9 ரூபா ப்ளஸ். ஆமாங்க, நேற்றும் ஜியோ ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 306 அந்த ரேஞ்சிலேருந்து 320 வந்திருந்தான். இன்றைக்கி அதே மாதிரி 9 ரூபா ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கா. M&M 6 ரூபா மைனஸு, இன்றைக்கி M&M அப்படியே 6 ரூபா மைனஸுங்க. ஸோ நாளைக்கு ரிசல்ட் இருக்கிற ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா UPL, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, டாடா பவர், LIC ஃபினான்ஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா HUL, ஹிந்துஸ்தான் யூனிலீவர் 83 ரூபா ப்ளஸ்ஸுங்க, 3.5%. ஏன்னா அவன் இன்றைக்கி ரிசல்ட் கொடுத்துருக்கான். ஸோ அது என்னென்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அவன் காலையிலேருந்தே நல்ல ப்ளஸில் தான் இருந்தான். இன்றைக்கி ஒரு வேளை மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு சில ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ லோ ப்ரீமியத்தில் ஒரு வேலை ஒரு ரூபா 50 அந்த மாதிரி பிடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அது நல்லா ப்ராஃபிட்டில் கொடுத்துருப்பான். ஸோ அந்த மாதிரி யாருக்கு கொடுக்குறாங்க, சும்மா கண்ணில் பார்க்குறதோட சரியாக தானே. பட் இருந்தாலும் பண்ணலாம். ஜியோ ஃபினான்ஸ் 9 ரூபா ப்ளஸ்ஸு, எத்தனை நாள் 4 ரூபா ப்ளஸ்ஸு. ITC இன்னைக்கு 1 ரூபா 1% ப்ளஸ், 4 ரூபா ப்ளஸ். JSW 10 ரூபா ப்ளஸ்ஸுங்க. ஆமாங்க, மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருந்திருக்கான். டாடா ஸ்டீலு, ஹிண்டால்கோ, ஹிண்டு காப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டவுனில் தான் இருந்துச்சு. JSW மட்டும் இன்னைக்கு ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ டாப் லாஸ்டர்னு எடுத்திங்கன்னா அதானி என்டர்டைன்மெண்ட், ஏன்னா அவனுக்கு இன்னைக்கு ரிசல்ட்டுங்க. அதானி என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா இன்னைக்கு மைனஸு. அது கூட காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லாட்டாக டவுன் ஆகிட்டே இருந்தான். க்ளோசிங்கில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா டக்குன்னு இறங்கினான். ஒரு 2.25க்கு மேலே தான் இறங்குச்சுங்க. 4% அதானி என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு மைனஸ். டாடா ஸ்டீல் இன்னைக்கு 158, அதுவும் கூட பார்த்தீங்கன்னா 3.5 ரூபா மைனஸ், 2%. டாக்டர் ரெட்டி லேபு இன்னைக்கு 22 ரூபா மைனஸ். சன் ஃபார்மா இன்னைக்கு 27 ரூபா மைனஸ், அதுவும் கூட இன்னைக்கு ரிசல்ட்டுங்க. எதுனாக்கா HUL, சன் ஃபார்மா, அதானி என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் இன்னைக்கு ரிசல்ட்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா காலையில் வரைக்கும் சன் ஃபார்மா ப்ளஸில் தான் இருந்தான். 9 ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி வரைக்கும் நல்லா ப்ளஸில் தான் கிரீன் கேண்டில் போட்டு மேலே இருந்தான். அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு கீழே அடிச்சு தள்ளிட்டான். 740 இருந்தவன் பார்த்தீங்கன்னா 706 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ 1.5% மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கான். அதானி போர்ட்டும் 21 ரூபா மைனஸ், அதுவும் 1.5% மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கான்.
ஸோ ஆல் ஓவர் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு சியூபி சிட்டி யூனியன் பேங்க் ஆமாங்க பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட் ப்ளஸ் வந்துச்சு இல்லைங்களா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்கு இந்தியன் பேங்கு இதெல்லாம் வந்து அப்படியே அவனுடைய லோலேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிருக்கான் அதில் வந்து சியூபி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3% ப்ளஸ்ஸு கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்டு இன்னைக்கு ப்ளஸ் தான் ஹெச்யூஎல் அதுவும் 3% ப்ளஸ்ஸு ஆர்பிஎல் 2% ப்ளஸ்ஸு கேன்ஃபின் ஹோம் லால்பட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1.5% ப்ளஸ்ஸுங்க டாபர் ஆமாங்க இந்த எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இன்னைக்கு ஏறி இருக்கான் டாபரு ஹிண்டு யூனிலிவர் கோத்ரேஜ் கன்சூமர் இதெல்லாம் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கான் எப்பவுமே மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்ட் வர்றப்போ இந்த எஃப்எம்சிஜி கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு அப்படி தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஸோ கொட்டாக் பேங்கோட இன்னைக்கு 1% ப்ளஸ்ஸு ஸோ ஆல் ஓவர் டவுன் ட்ரெண்ட்னு எடுத்தீங்கன்னா ஹிண்டு காப்பர் தாங்க இன்னைக்கு 6% நியரஸ்ட் 5.81% மைனஸ் பி சாஃப்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா பி சாஃப்ட் இண்டஸ் டவர் இன்னைக்கு 5% மைனஸ் தாங்க அம்புஜா சிமெண்ட் 4% ஆமாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் இறங்க ஆரம்பிச்சான் அம்புஜா சிமெண்ட் எம்ஜிஎல் கிரானுவல்ஸ் நவீன் ஃப்ளோரா டீபக் நைட்ரேட் கெமிக்கலும் கூட இன்னைக்கு மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு எஸ்ஆர்எஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைனஸ் தான் பிஎன்பி யூபிஎல் சோழமண்டலம் ஃபினான்ஸ் இதெல்லாமே இன்னைக்கு மைனஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கான் பிஓஎஸ் ஸ்டாக்னாக்கா கேன்ஃபின் ஹோம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிரேக் ஈவன் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஹை க்ளோஸ் பண்ணியிருக்கான் கோரமண்டலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹை தான் க்ளோஸ் கட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கா டாபரு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு மேரிக்கோ இதான் அவனுடைய ப்ரீவியஸ் டே ஹை கட் ஆகி ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கான் ஹேவல்ஸ் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு 2% நியரஸ்ட் மைனஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ கட் ஆகிருக்காங்க ஹேவல்ஸு கெயிலு ஐஆர்சிடிசி ஏசிசி கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி கோல் இந்தியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ கட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸு சரிங்களா சரி ஓகே இந்தியன் கவுட் ஸ்டடியிங் ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஆன் யூஎஸ் டேரிஃப் இன் டால்ஸ் வித் ஸ்டே ஹோல்டர்ஸ் பிஎஸ் கோயல் ஆமாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டேரிஃப் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டில் இந்தியன் டெவலப்மெண்ட்டும் எதுவும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஸ்டடியிங் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் டேரிஃப் மே கட் ஜிடிபி growth forecast by 25 bps reduce nifty earnings by 2 to 3% says LGTP Stephen Hoff அப்படிங்கிறவர் வந்து ஜிடிபி பற்றி சொல்லியிருக்காருங்க after the 25% US tariff in aggregate LGTT Stephen Hofer does not expect material downside to India's economic growth. Albeit some sectors may be more impact than others. Some sectors மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாருங்க DLF Rajiv Singh top list richest real estate promoter Gautam Adani at number 3 ஆமாங்க கௌதம் அதானி வந்து ரியல் எஸ்டேட் இதில் வந்து ரிச்சஸ்டாக 3ஆ இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மணி கண்ட்ரோலில் இருந்து பார்த்த நியூஸ் தான் ஸோ இன்னைக்கு ஹெச்எல்எல் ஏறினதுக்கு காரணம் அவன் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கான் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2024 17,707 கோடி இப்போ பார்த்தீங்கன்னா 16,514 கோடி 5% ப்ளஸில் தான் 5% ரெவன்யூ க்ரோத் காட்டியிருக்கான் கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா -1% இயர் ஆன் இயர் ஸோ நெட் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா 2,769 ஜூன் பார்த்தீங்கன்னா 2,614 5% இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கான் சன்ஃபார்மும் அதே மாதிரி 9% அவனுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி தான் காட்டியிருக்கான் ஜூன் பார்த்தீங்கன்னா 24 12,653 கோடியிலேருந்து 13,851 கோடி நெட் ப்ராஃபிட் க்ரோத் தான் ஆயிருக்கான் கிராஸ் ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 2,952லேருந்து 3,601 21% இன்க்ரீஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கான் நெட் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் 19% மைனஸில் க்ளோஸ் ஆயிருக்கான் ஆமாங்க 2,871லேருந்து 2,303 ஸோ 19% லோவில் தான் காட்டியிருக்கான் எம்என்டம் எடுத்துட்டீங்கன்னாக்கா 22% வந்து க்ரோத்துங்க அவனுடைய குவார்ட்டர் ரிசல்ட்டு 37,218 கோடியிலேருந்து 45,529 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கான் கிராஸ் ப்ராஃபிட்னு எடுத்தீங்கன்னாக்கா 11% இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கான் நெட் ப்ராஃபிட் 21% ஆமாங்க 3,221லேருந்து 3,898
மாருதியும் கூட அவனுடைய growth 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் எடுத்துனா -18% தான் கொடுத்துருக்கான். அதானே என்டர்பிரைஸ் அதுவும் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 13% மைனஸ் தான். ஸோ 25,472 இருந்து 21,961க்கு ரிடியூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் 26% மைனஸ் 2,772 இருந்து 2,026க்கு குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டாக்க 1,648 இருந்து 895 கோடிக்கு வந்து மைனஸ் தான் இருக்கு. 45% வந்து அதானி ரிசல்ட் மைனஸ். கோல் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அவனுடைய growth -1%, கிராஸ் ப்ராஃபிட் 17%, நெட் எடுத்துட்டாக்க -20%, அதுவும் கூட உங்களுக்கு மைனஸ்ல தான் காட்டியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம கமாடிட்டி பார்க்கலாம். USD INR எடுத்துனா 87 ரூபா 61 பைசா. ஸோ டவுன் ஆகி தான் இருக்கான் வீக்கு. கோல்டு டாலர் பார்த்தீங்கன்னா 3,310, சில்வர் 38.16, பிரெண்ட் குரூடு 71.83. குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா டாலர் வைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கான். 68 நியரஸ்ட்ல இருந்தோம், இன்னைக்கு 71.83. கோல்டு 99,112 ஸ்லாட்டாக வந்து நியூட்ரல் இருக்கான். சில்வர் 1,10,176 -2.38% டவுன் ஆகிருக்கான். குரூட் ஆயில் 6,108 -1%. நேச்சுரல் கேஸ் 268 0.37% மைனஸ். காப்பர் 876.80 -2.32%. ஜிங்க் 265 அதுவும் -1%. லெட் 179.70 -0.75%. ஸோ இதுதாங்க இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட் எக்ஸ்பைரிங்கிறதுனால பயங்கர வால்டைலாக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காலையில் நாளைக்கு நம்ம என்னென்ன நியூஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம காலையில் ஒரு வீடியோ போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நல்ல சில தகவல்கள் வந்து நம்ம இன்னும் அடுத்த காலையில் வீடியோவில் கொடுப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.